ஹாய் வெல்கம் டு ஷாம்லாஸ் மெமெண்ட்ஸ். இன்னைக்கு எங்களோட சுவிட்சர்லாந்து ட்ரிப்போட டே 2 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ட்ராவல் விளாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த ஏர்பிஎன்பியில் தான் தங்கியிருந்தோம். அதாவது இந்த வீடை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தோம். மார்னிங் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அந்த வீடோட பால்கனியில் உட்காந்து அந்த ஊரோட அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே காஃபி குடித்தோம். ரொம்ப அவசரப்பட்டு டீ போட்டுட்டேன். ஏன்னா இங்கே ஊரில் வந்து வடிகட்டி கிடைக்காது. வீட்டிலேருந்து நான் கொண்டு வர மறந்துட்டேன். வடிகட்டி வந்து பெரிய பெரிய ஓட்டையாக தான் கிடைக்கும். நம்ம ஊரை மாதிரி டீ வடிகட்டுறதுக்கெல்லாம் கிடைக்காது. லஞ்சுக்கு லெமன் ரைஸும் எக்கும் தான் பேக் பண்ணிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவகேடோ சாண்ட்விச் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவகேடோவை என்னோட ஃப்ரெண்டு ராம் வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரிப்புக்கெல்லாம் போய் குக் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா சீக்கிரமாக குக்கிங் முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட பாப்பாவுக்கு வந்து நான் பாஸ்தா தான் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. க்ரீம் சீஸையும் பெஸ்டோ சாஸையும் போட்டு வேக வச்ச பாஸ்தாவை போட்டோம் அப்படின்னா பாஸ்தா ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாஸ்தா பண்ணி அவசரத்துக்கு வச்சுப்பேன். ஏன்னா எல்லா ஊர்லையுமே நம்ம கேட்குற மாதிரி ஃபுட்டு கிடைக்குமானா கிடைக்காது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு சுற்றி பார்க்கலான்னு கிளம்பணும். நாங்கள் தங்கியிருந்த ஏரியாவே ஒரு மலை மேலே இருந்தது. அந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டு பக்கத்துலேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் அழகாக இருக்குது பச்சை பசேல்னு. இன்றைக்கி எங்களோட பிளானில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேட்டர்ப்ரூனன்னு சொல்லி ஒரு வில்லேஜ் தான். இது ரொம்ப அழகான ஒரு ஊர். இது ஒரு சின்ன கிராமம் தான். ஆனால் அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல். நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு அருவி கொட்டிகிட்டு இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 3-4 வாட்டர் ஃபாலாவது என்ட்ரி ஆனோடனே பார்த்துருப்போம். இந்த ஊரில் மொத்தம் 63 வாட்டர் ஃபால்ஸ்க்கும் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்களும் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் அங்கங்கே கொட்டிட்டு இருக்கதை பார்த்தோம். இந்த ஊருக்குள்ள வந்தோடனே மேஜராக இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு எல்லாரும் குட்டியாக ஒரு ட்ரக் பண்ணி மேலே போயிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் இந்த வாட்டர் ஃபாலை ஒரு லெவல் வரைக்கும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ட்ரக் பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த மலையை அப்படியே குடைஞ்சு மலைக்குள்ளேயே வந்து ஒரு பாதை மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த வாட்டர் ஃபாலை வந்து நம்ம வந்து டாப்புக்கு ரீச் பண்ண இங்கேருந்து முடியாது. ஒரு லெவல் வரைக்கும் தான் போக முடியும். இங்கேருந்து அப்படியே அந்த அருவி கொட்டுறதை வந்து நம்ம கை வச்சு என்ஜாய் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் அதோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வில்லேஜோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருந்தது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீ கடை தான் இருந்தது. தள்ளி இருந்தது நிறைய கடைங்க. பட் எக்ஸாக்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு டீ கடை தான். அதுவும் தள்ளுவண்டி கடை தான் இருந்தது. அங்கே நிறைய பேர் பெட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் இந்த நாய்க்குட்டி ரொம்ப அழகாக இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சோன்னே அதோட ஓனர் வந்து என் பாப்பா கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ஊரில் எது ரெஸ்டாரண்ட் எது வீடுன்னே தெரியாது. எல்லாமே அழகாக மேக் பண்ணி வச்சிருப்பாங்க. டெக்கரேட் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு. இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் சீனட்டிக் ஸ்பாட்ஸ் தான் இருந்தது. நம்ம கேலண்டர்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அழகான ஸ்பாட்ஸ் நம்ம நேரில் பார்க்க முடிஞ்சதுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த லேட்டர்ப்ரூனன் ஊர்ல வந்து நிறைய பேர் வந்து டென்ட் போட்டு தங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி டென்ட்ல தங்கணும் அப்படின்னா நம்ம சுவிட்சர்லாந்துல தங்குற காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். சுவிட்சர்லாந்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது ஸ்டே தான். இந்த மாதிரி டென்ட்ல தங்கும் போது நீங்க அந்த காஸ்ட்டை வந்து ஈஸியா சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வில்லேஜை நோக்கி உள்ளே நடந்து போனோம். இது டிப்பிக்கலான கிராமம் போல். விவசாயத்துக்கு தேவையான டிராக்டர் அதோட மெஷினரிஸ்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க. வீடுங்க கூட இந்த மாதிரி கூரையோட அழகாக இருந்தது. இந்த ஊரில் வீடுங்கள்லாம் வந்து வுட்டில் கட்டி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகாக ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த வீடுங்க மட்டும்தான் இந்த வில்லேஜோட டோட்டல் வீடுங்களோட கவுண்டே. நிறையலாம் வீடுங்க இல்லை. அந்த வில்லேஜை சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்க பார்க்கில் வந்து நாங்கள் கொண்டு வந்த லெமன் சாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மெயினான ஃபுட்டை வந்து வீட்டிலேருந்து பேக் பண்ணி கொண்டு வந்துடுவோம் மோஸ்ட் ஆஃப் த ட்ரிப்ஸில். பட் அந்த ஊரோட லோக்கல் ஃபுட்டையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ண மாட்டோம். இந்த ஊரில் எங்களுக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து முரண் போகணுன்றதுனால நாங்கள் கொண்டு வந்திருந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். இந்த ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு ரிவர் சைடு இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நேரில். அங்கேருந்து கடையில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கினோம். ரொம்பலாம் காஸ்ட்லி இல்லை. 4 euros to 5 euros வந்தது ஒவ்வொரு ஐஸ்கிரீமும். இந்த ஊரோட கரன்சி வந்து ஸ்விஸ் ஃப்ராங்க்ஸு. பட் வந்து யூரோஸ் கூட அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா கிரெடிட் கார்டில் பே பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்விஸ் ஃப்ராங்க்ஸ் தான் கொடுக்குறாங்க, யூரோஸ் கொடுக்குறதில்ல. ஹாஃப் டே லேட்டர்ப்ரூனனில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் முரனுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். முரனுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு மலை கிராமம் தான். அந்த மலைக்கு மேலே அந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பாண்டில் தான் போகணும், அதாவது ரோப் காரில். லேட்டர்ப்ரூனன்லேருந்து ஒரு 1 or 2 minutes ட்ரைவ் பண்ணாலே போதும். நம்ம வந்து முரனுக்கு போகிற அந்த கேபிள் கார் இருக்க இடத்துக்கு வந்துடலாம். இந்த ஊரில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நிறைய பேர் பேராகிளைடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பேராகிளைடிங் ரொம்ப ஃபேமஸ் போல. ஏன்னா இந்த பிரெத் டேக்கிங் வியூவில் நிறைய பேர் பேராகிளைடிங் பண்ணுறது வந்து அட்வென்ச்சரஸாகவும் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கங்கே வந்து அருவி கொட்டிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வேலி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா சைடும் க்ரீனாக இருக்குது. அதனால வந்து இங்கே பேராகிளைடிங் வந்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணுறாங்க. நான் அவசரப்பட்டு ஆஸ்திரியாலே பேராகிளைடிங் முடிச்சிட்டேன். ஆனால் அதை விட இங்கே வந்து வியூஸ் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இங்கே ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேராகிளைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி பேராகிளைடிங்லாம் நம்ம ப்ரீவியஸாகவே புக் பண்ணியிருக்கணும். உங்களோட வெப்சைட்டில் போய் நம்ம புக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல பேராகிளைடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா வெதர் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா பேராகிளைடிங் பண்ண முடியாது.
இந்த பேராகிளைடிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த மலை கிராமமான முரனுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு வந்து பாண்டில் போகணும், அதாவது அந்த ரோப் காரில் தான் போக முடியும். அந்த முரன்ற வில்லேஜில் பார்த்தீங்கன்னா காரோ பைக்கோ எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது. நம்மளால் இந்த கேபிள் காரில் மட்டும்தான் அந்த மலை கிராமத்துக்கு போக முடியும். அங்கேருந்து கீழே வரணுன்னாலும் இந்த மாதிரி கேபிள் காரில் மட்டும்தான் வர முடியும். பேராகிளைடிங் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ஒரு பேக்கில் பேராஷூட்டை வச்சுட்டு இந்த கேபிள் காரில் தான் மேலே வந்துட்டு இருந்தாங்க எங்கள் கூட சேர்ந்து. இந்த கேபிள் காரில் மேலே போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த அருவி, அதுக்கப்புறமா கீழே இருக்க வில்லேஜஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருந்தது. இந்த பாண்டில் போகும்போது ஃபஸ்ட்டு கிம்மல் வால்டுன்னு ஒரு சின்ன ஊர் வருது. அங்கே இறங்கி திரும்பவும் அடுத்த பாண்டில் மாறி மேலே முரனுக்கு போகணும். முரண் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது இந்த கிம்மல் வால்டு கூட நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். முரனை விட இன்னும் சின்ன வில்லேஜ் அந்த கிம்மல் வால்டு. இந்த மலை கிராமத்துக்கு கேபிள் கார் இல்லைன்னா ட்ரெயின்லையும் வரலாம். இந்த மலை கிராமத்தில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கோல்டாக தான் இருக்கும். கீழே நீங்கள் இருக்கிற டெம்பரேச்சரை விட இங்கே வரும்போது ஒரு 10 டிகிரி கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மலை கிராமத்துக்கு வர்றப்போ நம்ம ஜாக்கெட்ஸ்லாம் கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா முத நாள் நான் பார்க்குறப்போ இங்கே வந்து 0 டிகிரி 2 டிகிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே லக்கிலி எங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 டிகிரி இருந்தது. ரொம்ப ஒன்றும் குளிரல. இங்கே உள்ள வீடுங்கள்லாம் உட்டில் கட்டியிருக்காங்க. இன்னும் பழமை மாறாமல் அந்த பழைய ட்ரெடிஷ்னல் வேலையே வச்சுருந்தாங்க. அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஊர்லேருந்து இந்த மவுண்டன்ஸ் வியூவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு சின்ன ஊர் தான். நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஊரை சுற்றி அப்படியே நடந்து வந்தாலே ஒரு 1 or 2 ஹவர்ஸில் கவர் பண்ணிடலாம். எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் நடக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இந்த ஊரில் ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் இருந்தது. அந்த சூப்பர் மார்க்கெட்டும் 6:30 வரைக்கும் தான் ஓப்பன் ஆகிருக்கும் போல். ஸோ நீங்கள் இந்த ஊரில் கூட ஸ்டே பண்ணலாம். பட் இந்த ஊரில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே புக் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சின்ன வில்லேஜ்ன்றதுனால நம்பர் ஆஃப் ஹவுசஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால நீங்கள் முன்னாடியே புக் பண்ணல அப்படின்னா லாஸ்ட் மினிட்லலாம் வந்து ஸ்டே கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் இந்த ஊரில் தான் தங்கணும்னு இனிஷியலாக பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஒரு ஸ்டேயை பார்த்துட்டு நாங்கள் புக் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஸ்டே வந்து புக் ஆகிடுச்சு. முரனில் சொல்லிக்கிற மாதிரி கடை ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ கிம்மல் வால்டு வந்துட்டோம். கிம்மல் வால்டில் வந்து இந்த பீஸா ஷாப் இருந்தது. இதில் வந்து பீஸா மட்டும்தான் கிடைச்சது. பட் இந்த கடையில் கிடைக்கிற பீஸா வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேலை பண்ணி கொடுத்தாங்க. நம்மளே டாப்பிங்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம், எழுதி கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க டாப்பிங்லாம் போட்டு கஸ்டமைஸ்டு பீஸா பண்ணி கொடுப்பாங்க. இங்கே இந்த மக்கள் எல்லாம் அங்கே ஒரு ஹாஸ்டல் இருந்தது. அந்த ஹாஸ்டலில் தங்கிட்டு இங்கேயே அப்படியே பீஸா சாப்பிட்டுட்டு நல்ல ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த வில்லேஜை விட்டு கிளம்பும் போது அப்போவே 7:30 ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போக எப்படியும் 10 மணி ஆகிடும்னு சொல்லிட்டு இங்கேயே எங்களோட டின்னரை முடிச்சிட்டோம். இந்த மலைங்களோட வியூவில் அந்த பீஸாவை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். போகிற வெளியில் ஒரு கடைக்கு வெளியில் நீங்கள் இங்கே என்ன வேணால் எழுதிக்கலான்னு போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க பாஷையில் வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை எழுதியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஐ லவ் இந்தியா, வாழ்க தமிழ்னு சொல்லி அலப்பறை பண்ணிட்டு இருந்தோம். குட்டி ஒரு பார்க் கூட இருந்தது. லெஃப்ட் சைடில் இருக்க கேபிள் கார் வந்து முரன்லேருந்து கிம்மல் வால்டுக்கு வந்துட்டுருக்கு. ரைட் சைடில் இருக்க கேபிள் கார் வந்து நம்ம நிற்கிற இடத்துல, அதாவது கிம்மல் வால்டுலேருந்து கீழே போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.